இதோட நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், எல்லா கவிஞரோடும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது பட்டுக்கோட்டை, வாலி அண்ணா, கவிஞர் ஐயா, கேடி சந்தானம், எல்லாரும் நிறைய கவிஞர்கள் எல்லாரும் எழுதினாலும் எப்படி எழுதினாலும் கவிஞருக்கும் வாலி அண்ணாவுக்கும் கூட சண்டை எனக்கு சச்சரவு இருக்கு பாருங்க. அது எப்படின்னா குடும்ப நட்பு மாதிரி தான் இருக்கும். பாட்டுகள் நல்லா வரணுங்கிறதுக்கும் அந்த விட்டு கொடுக்க மாட்டார். எப்படி நான் அவர் நினைக்கிற டியூன் அப்படி போட்டால் தான் பாட்டு நல்லா வரும். அது மாதிரி வார்த்தையும் அப்படி தான். இவங்களுக்குள்ளே எப்படின்னாக்கா போட்டி தான் இருக்கும், பொறாமை இருக்காது. பட்டுக்கோட்டையினுடைய விசேஷம்லாம் கேட்டிங்கன்னா, அவர் எங்கே போய் கேட்டாலும் பாரதிதாசன் மாதிரி அவருடைய வரிகளுக்கு தான் நம்ம மெட்டு போட்டோம். மெட்டு கொடுத்தாருனா பாட்டு அது டிலே ஆகும். ஆனால் ஒரு பாட்டு என்ன ஆயிடுச்சு, எனக்கு அவருக்கு பெரிய சஃபாக இருந்துச்சு. நான் சொன்னேன், நீங்கள் கொடுத்த பாட்டுக்கெல்லாம் மெட்டு போட்டிருக்கேனே, இது நீங்கள் மெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பாட்டு எழுதி ஆகணும். அந்த சிச்சுவேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி சிச்சுவேஷனாக்கா, ஜிக்குன்னு நெய்துக்கிட்டே பாடணும் பாட்டு. அந்த ரிதம் வேணும். அதுக்கு ஒரு டியூனுக்கு தான் நீங்கள் போட்டு எழுதணும். நீங்கள் தயவுசெய்து எழுதணும்னு சொல்லி சண்டை போட்டேன். அப்படின்னா நான் வேறு ஏதாவது செய்தி வேணும்னு சொன்னேன் போர்டில். இல்லை நானே எழுதுனாரு. அப்புறம் அந்த சந்தத்தை போட்டு அவர்கிட்ட அந்த சந்தத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். அவர் 3 நாளாக வீட்லேயும் இல்லை, எங்கே போயிருக்காருன்னு தெரியல. நாங்கள் எங்கேயோ மகாலிபுரத்தில் எங்கேயோ தென்னடி கீதத்தில் உட்காந்து சின்ன பின்னி வரும்னு பாட்டு எழுதி கொண்டு கொடுத்தாரு. சந்தம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கரெக்டாக எழுதினார். அப்படி சந்தத்துக்கு எழுதின பாட்டு அவர் வாழ்க்கையில் அவருடைய பாட்டு தான் முதல் பாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் கூட எழுதியிருக்காரு. அவருடைய பாட்டுக்கு தான் மெட்டு போட்டிருக்கோம். இப்படி ஒரு கவிஞரோட ஒர்க் பண்ணும்போதும் சில பாட்டு சந்தத்துக்கு எழுதணுன்னாக்கா நம்ம சொந்தம் கொடுக்கணும். அவர் சொந்தத்துக்கு எழுத அவர் பாட்டை வாங்கிட்டு நம்ம மெட்டு போடணும். இப்படி போட்டாக்கா அது எப்போவுமே சிரஞ்சீவியாக இருக்கும்.